ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லலிதா தேவசேட்டை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு ஒரு அருமையான ஒரு சமையல் பற்றிய இதை தான் நான் வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஜுகேஸ்டோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான ஒரு சின்ன வீடியோ. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் குருமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறீங்க. இதை வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு அடுப்பு மேலே வந்துட்டு குக்கர் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுட்டு அதில் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு அதை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்துட்டு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் சாஃப்ட்டாக கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வந்துடும். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா நான் இதில் வந்து என்ன போட்டுக்க போகிறேன்னா, ஒரு கொஞ்சோண்டு நான் புதினா இலை சேர்த்து நான் ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், தக்காளி வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம இதில் வந்துட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிட்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா ஒரு ஸ்பூனு, சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு நான் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்குங்க. கொஞ்சோண்டு வந்துட்டு மஞ்சப்பொடி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் நான் வந்து என்ன ஆட் பண்ண போகிறேன்னா சிக்கன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கழுவி க்ளீன் பண்ணி நான் வந்துட்டு 450 கிராம் சிக்கன் தான் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா கொஞ்சம் பொரிஞ்சிட்டு நம்ம மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதில் சேர்த்துக்க தேவையில்லை, ஏன்னா நம்மளுக்கு தனியாக வந்து நம்ம சேர்த்து போகிறோம். அதுக்கப்புறமா பாருங்கள், இந்த மாதிரி சிக்கன் வாஷ் பண்ணி வச்சது நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு கொஞ்சம் மசாலாலேயே கொஞ்சம் வந்து அது நல்லா வெந்து வரட்டும். இது வேகிற டைமில் வந்துட்டு நம்ம தனியாக போயிட்டு நம்ம மசாலா வந்துட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அதில் தான் நான் இஞ்சி பூண்டு அதெல்லாமே போட போகிறேன். அதனால் நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்துட்டு சேர்க்க தேவையில்லை. குருமாக்கு வந்துட்டு இதோட சேர்க்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கொஞ்சம் நல்லா கலந்து விட்ருங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நல்லா வேகிற வரையும் விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு நம்ம தனியாக இருக்கட்டும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வாங்க நம்ம வந்துட்டு குருமாக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்துட்டு நான் பூண்டு, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் மூடியில் கொஞ்சோண்டு தேங்காய், அதுக்கப்புறம் புதினா இலை, கசகசா, அதுக்கப்புறம் முந்திரி, இதோட ஒரு சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல, கொஞ்சோண்டு சோம்பு போட்டு இதை நல்லா இந்த மாதிரி மையாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் வந்து நல்லா வெந்துச்சு. இது மையாக அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் போட்டு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம வந்துட்டு பண்ணிக்கிட்டால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கலந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வந்து கிளறக்கூடாது. இது கிளறி விட்டுட்டு அப்புறமா நம்ம குக்கரில் மூடி போட்டு வச்சு நம்ம ஒரு 3 விசில் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குருமா ரெடி. உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மென்ஷன் பண்ணிவிடுங்க கமெண்ட் பாக்ஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஆன்லைன் கோர்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்க பெனிஃபிட்ஸை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.